Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம இங்கே இருக்கக்கூடிய கோடிலிங்கம் பார்க்க வந்திருந்தோம். இங்கே தான் கோதண்டராமர் சுவாமி பார்க்க வந்திருந்தோம். இங்கே சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த இடத்த பார்க்க வந்திருந்தோம். சரி, நேற்று வந்த இடத்துக்கு திருப்பி ஏன் இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல தான் சுக்ரீவன் கேவ் இருக்குது. அதான் நேற்று டைம் இல்லாததால நீங்கள் பார்க்க முடியல. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி தனியாக வந்துட்டுருக்கோம். இங்கே தான் சுக்ரீவன் கேவ் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டார். வர்றோம். சுக்ரியா கேவ் எங்கே இருக்குன்னு தெரியல. வாங்க அப்படியே போவோம். இது ஏதோ ஒரு கோயில் விட்டு வெளியே வர மாதிரி இல்லை அது. சரி வாங்க பார்ப்போம். அப்பா சூப்பராக இருக்குது இடமே. வாங்க லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நினைக்கிறேன். இது டெம்பிள் நினைக்கிறேன். அர்ச்சனாத டெம்பிள் தான் நினைக்கிறேன். என்னப்பா சுக்ரி கதை இருங்க, வரங்களை கேட்டு போந்தான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு சூப்பராக இருக்குது. இது ரெண்டு பக்கம் இருக்குது பஜார். அந்த காலத்தில் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பஜார் இருந்திருக்கு. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுநாராயண டெம்பிள். எஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போட்டிருக்க வச்சுருக்காங்க பாருங்கள். என் நேரிலே உங்களுக்கு மறைக்கும் போல இருக்குது. அச்சுநாராயண பஜார் எப்படி இருக்குல்ல? ரெண்டு பக்கமும் இருந்திருக்கு. ஆனால் இப்போ சேதம் அடைஞ்சிருக்கு. அதான் மாதங்கி ஹில். 375 ஸ்டெப்ஸ் இருக்கான் அந்த மலை மேலே போகிறதுக்கு. பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம போட்ட ட்ரிப்பில் அது மட்டும்தான் மிஸ்ஸிங். பார்ப்போம், டைம் இருக்குது எப்படி தெரியல. அது மட்டும்தான் மிஸ்ஸிங். ஏன்னா மணி இப்போவே 4 ஆகிடுச்சு. இதை பார்த்துட்டு சுக்ரியை பார்த்துட்டு அதை போயிட்டு வரதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா நம்ம 6 மணிக்கு நம்ம ரூம் விட்டு செக் அவுட் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் நைட்டு 9:10க்கு ட்ரெயினு. பார்ப்போம், லெட் மீ see இது பார்க்க முடியுதா இல்லையான்ட்டு. வாங்க அப்படியே இப்போது அச்சுநாராயண டெம்பிளை பார்த்துட்டு சுக்ரியா கேவ் போவோம். சுக்ரியா கேவ் போகணுன்னு தான் வந்தது. ஆனால் இப்போது இந்த டெம்பிளை பார்த்துருவோம். அப்பா, மேலேருந்து கத்துறாங்க பாருங்கள். இங்கே கேட்குது. மேலேருந்து அந்த மலை மேலேருந்து கத்துறது இங்கே கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ், கோவில்கிட்ட வந்துட்டோம்.
இன்னும் ஒரு சிற்ப வேலைப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் என்னோட லிஸ்ட்லேயே கிடையாது. நான் சுக்ரீவனுடைய கேவை தேடி வந்த இடத்துல இந்த கோவிலை பார்த்தேன். திரும்பவும் ஒன்ஸ் அகைன் நான் இந்த கோவிலை பார்த்து ஆச்சரியம், இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து என்ன சொல்லையே வார்த்தை இல்லைன்ற உண்மைக்கு திருப்பியும் நான் வந்திருக்கேன். ஒரு பக்கம் ஒரு கவலை, என்னடா திரும்புற இடத்துல எல்லாமே இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில். தெருக்கு தெரு நம்ம இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் சின்ன சின்ன கோவில் கட்டுறோம். ஆனா அன்னைக்கு அந்த காலத்துல எப்படி ஒரு கோவில்னாலே எவ்வளோ பெரிய இடம் கொடுத்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான கோவில்லாம் கட்டியிருக்காங்க. அப்போ அந்த மக்கள் எவ்வளோ பேர் அங்கே வந்திருப்பாங்க, அந்த கோவிலை தரிசனம் பண்ணியிருப்பாங்கன்றத யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்னைக்கு இந்த நிலைமையில இப்படி நம்ம பார்க்க வச்சு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்னடா இப்படி ஒரு பிரம்மாண்டத்தையும் இன்னும் இப்படி நம்மளால இப்படி நம்ம தொலைச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனால் பட் இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு காமிக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த பற்றின கோவிலுடைய ஹிஸ்ட்ரி எதுவுமே இங்கே சொல்ல யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெண்டாவது அப்படியே சொல்லியிருந்தாலும் அவங்க என்கிட்ட முதல்ல ஹம்பியில் கேட்டதே அதுதான், நீங்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயமே சொல்லாதீங்க, அவங்க இங்கே தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு கைடு எனக்கு சொன்னார். ஸோ அதனால் இங்கே இப்படி ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு எல்லோரும் வாங்க, கூட ஒரு கைடின் கூப்பிட்டு ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட ஒரு படைப்பு பாருங்கெல்லாம். ஸோ எல்லோரும் பார்க்க வேண்டியது அவசியமானது, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே நானும் மணியனா மட்டும்தான் இருக்கும், அது யாருமே இல்லை. பின் ட்ராப் சயின்ஸ். ஏன் மக்கள் இங்கே மட்டும் வரல அப்படின்னு தெரியல. இங்கே பாருங்க, பார்க்குற இடம்லாம் கலை சிற்பம் தான். இங்கேருந்து அந்த சுக்ரியை பார்த்தே ஆகணும், அங்கே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே அர்ச்சனாராயணன் டெம்பிள் பார்த்தோம்ல, அது பக்கத்தில் இங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, அது என்னன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு புஷ்கரணி. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கோவிலுடைய புஷ்கரணி தான் இது. நமக்கு அந்த கோவில் பார்க்க தான் நமக்கு ஒரு பிரம்மாண்டமும் பிரமிப்பும் ஏற்பட்டது. அதுல கொஞ்சம் கூட குறையாம இந்த புஷ்கரணியை பார்க்கறச்சு எனக்கு அந்த பிரம்மாண்டமும் ஆச்சரியமும் நமக்கு ஏற்படுது. பாருங்க, எவ்வளோ பெரிய குளம் இதை பண்ணிருக்காங்க. என்ன டெப்த் பாருங்க. ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா என்ன ஹைட்ல இருக்கு, அதுல இருந்து எவ்வளோ கீழே இறங்குது. எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு புஷ்கரணி பாருங்க. அப்போ அந்த காலத்துல இந்த கோவிலெல்லாம் ஒரு வழிபாடு இருக்கும்போது அப்ப இந்த இடம்லாம் எப்படி இருக்கும்? இந்த நடு மண்டபத்துல சுவாமியை எப்படி ஏலை பண்ணி என்ன ஒரு பிரம்மாண்டமா அந்த கோவில அவங்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்ல, இவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இப்போ நம்ம இப்படி பார்க்கறச்சு ரொம்பவே சங்கடமா இருக்கு, மனசுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு புஷ்கரெல்லாம் இருந்து இன்னைக்கு நம்ம இப்படியா பார்க்கணும் இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இங்கெல்லாம் பாருங்க. பட் எப்படி இருந்து நம்ம வாழ்ந்திருக்கோம் இன்னைக்கு அப்படின்றத ஒரு முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே சரியா? வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ரைட்.